வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீட்டில் இருந்தபடியே சுலபமான முறையில் பணம் சம்பாதிப்பது எப்படி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இதுக்கு நீங்கள் எந்த வகையிலையும் முதலீடு பண்ணவே தேவையில்லை. வெறும் உங்கள் மொபைலில் இருந்து ஒரு 50 MB மட்டும் நீங்கள் செலவழிச்சா போதும். இந்த MPL ஆப்பை டவுன்லோட் பண்ணிடலாம். இதில் இருந்து ஒரு மாதத்துக்கு 5 லட்சத்துக்கு மேலேயும் சம்பாதிக்கலாம். ஏன்னா நம்ம விராட் கோலி கூட ஒரு விளம்பரத்துக்கு வந்திருப்பார். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதிலேருந்து ஈஸியாக பணம் சம்பாதிப்பது எப்படி, அதற்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் அனுப்புகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து விழுகும். கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா டெய்லி எப்படி வீட்டிலேயே இருந்து பணம் சம்பாதிக்கலாம் அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். முதல்ல MPL ஆப்பை போய் டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க. MPL ஆப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்கள் ஹோம் பேஜ். இதில் வகையான கேம் இருக்குது. உங்களுக்கு எந்த கேம் பிடிக்குதோ பிடிக்கலையோ விளாண்டா காசு தரேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, நீங்கள் இதில் ஏதாவது ஒரு கேம் நல்லா விளையாட தெரிஞ்சால் போதும், 5 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். இப்போ வாங்க நம்ம மேலே போவோம். இதுதான் நம்மளுடைய காயின். இது இருந்தால் தான் நம்மளால் MPL மேட்சை விளாட முடியும். சைடில் பார்த்தீங்கன்னா 15 ரூபான்னு போட்டிருக்கோம். அந்த 15 ரூபாவில் 10 ரூபா நம்ம சைனிங் பண்ணாலே கொடுத்துருவாங்க. மீதி 5 ரூபா நம்ம செவிச்சு வாங்கினது. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், கேஷ் மூலியமாக வின் பண்ணது 3 ரூபா. இத்தனை வகையான கேம் நான் விளாண்டுருக்கேன். இதுதான் நம்மளுடைய அக்கௌண்ட்டு. இப்போ வாங்க இதை எப்படி ஈஸியாக விளாட்றதுன்னு சொல்லித்தரேன். இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம ஜெஸ்ஸுக்குள்ளே போகிறோம். இதில் ஏப்ரல் 3 கீழே போட்டிருக்காங்க. அதில் போய் நீங்கள் விளாட வேணாம். ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, உங்களுக்கு உள்ளே போய் காட்டுற பாருங்களேன். கீழே 15 மணி நேரமும் 54 நிமிஷமும் இருக்குது. இப்போ நீங்கள் போய் விளாண்டிங்கன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் போய் விளாண்டிங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு ஆள் இருப்பார். ஏன் நம்மளாவே ஃபஸ்ட்டு இருக்குன்னு வைங்க. இன்னும் இந்த 15 மணி நேரத்தில் யாராவது ஒரு ஆள் ஃபஸ்ட்டு வர வாய்ப்பு இருக்குது. அதாவது என்னென்னா, நீங்கள் எல்லாருமே WWE பார்த்துருப்பீங்க. அதில் ராயல் ரம்னு ஒரு மேட்ச் நடக்கும். அதில் ஃபஸ்ட்லேருந்து ஒரு ஆள் அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பார். ஆனால் கடைசியில் 30ஆவதாக ஒரு ஆள் செவிச்சிட்டு போயிடுவார். அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் என்ன தான் ஃபஸ்ட்டு விளாண்டாலும் கடைசியில் அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் போய் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு பணம் ஏர்ன் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் இது இதில் 2 ரூபா மேட்ச் 6 ரூபா மேட்ச்சுன்னு இருக்குது. இந்த மேட்ச் எப்படி நீங்கள் விளாட்றதுன்னா, உங்களுடைய மணியை யூஸ் பண்ணி விளாட வேண்டியதாக இருக்கும். அதாவது நான் 15 ரூபா வச்சுருக்கேன்னா அந்த 15 ரூபா வச்சு இந்த 3 ரூபாய் கட்டி விளாடணும். அவ்வளோ சீக்கிரம் நம்ம காசு கட்டி விளாடக்கூடாது. அந்த காயின் கொடுத்துருக்கா பார்த்தீங்களா, நம்ம 42 காயின் வச்சுருந்தோமே, அந்த காயின் வச்சு தான் விளாடணும். காயினை கட்டி விளாடும்போது நம்ம ஒவ்வொரு மேட்சும் ஜெயிக்கும் போது ஒவ்வொரு காயின் கொடுப்பாங்க. அதற்குறைய நமக்கு காசும் கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியான கேம் ஒன்று சொல்லி காட்டுறேன் எப்படி விளாட்றதுன்னு. இதுவும் அதே மாதிரி தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு எப்படி விளாட்றதுன்னு சொல்லி கொடுக்கணும்ல, அதுக்காண்டி உள்ளே போய் காட்டுறேன். இதுலேயும் அன்லாக்கும் போட்டிருக்கு, இருந்தாலும் உள்ளே போய் பார்ப்போம். போகுது. கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது. இப்போ நம்ம கூட விளையாடுற ஒரு ஆளை MPL தேடிக்கிட்டு இருக்கு. நம்ம உள்ளே போகிற நேரத்தில் யார் இன்னொரு ஆள் உள்ளே வராரோ அவரோட நம்ம கான்டாக்ட் ஆகும். அவரோட நம்ம விளாடணும். இப்போ வந்துருச்சு. ஒரு நேம் இன்னும் சைனிங் பண்ண வச்சுருக்காரு, அதனால் ஒரு ஃபோன் நம்பர் வருது. பாருங்க, டைம் வருது. கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடிக்கணும். பழத்தை விட்டாலும் பரவாயில்ல, தெரியாமல் அடிச்சிட்டோம். இப்போ நமக்கு பின்னாடி வந்தவர் ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. பார்த்தா தெரியும். இப்போ நம்ம ஒரு காயின் தோத்துட்டோம். இப்போ ரீமேட்ச் எப்படி வரும்? ஏன்னா ஒரு ஆளோட 2 மேட்ச் விளாடலாம். காசையாவது எடுக்கணும். பாருங்க, இந்த மேட்ச் எப்படி எடுத்துருவோம். ஈஸி தான்.
கொஞ்சம் நேரம் தான் நம்ம வின் பண்ணியாச்சு. பார்த்தா தெரியும், நம்ம வின் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ₹1 ஜெயிச்சிருக்கோம், அவர் ₹1 தோற்றுருக்காரு. கீழே நியூ பேட்டல் ஃபிலிம் கொடுக்கும். இப்போ நம்ம போனால் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தான் நம்ம உள்ளே வந்தோம். இப்போ வெளியே போய்க்கிறோம். இன்னும் ஒரு மேட்ச் விளாடலாம். ஒரு நாளைக்கு இதை ஃப்ரீயாக 2 மேட்ச் விளாடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ₹42 இருந்துச்சு. நம்ம ஒரு மேட்ச் தோற்றோம், ஒரு மேட்ச் ஜெயிச்சோம். அதனால் நமக்கு 2 காயின் கூட்டியிருக்காங்க. ₹43 கொடுத்தாங்க. நம்ம காசு அப்படியே வந்துடுச்சு. அவர் தோற்றனால அவர் வெளியே போயிடுச்சு. இன்னும் இந்த காசு அந்த டைம் முடிஞ்சோம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஏறிடும். அவ்வளோதாங்க. இது ஈஸி தாங்க இந்த கேம் விளாட்றதுக்கு. பார்த்தா தெரியும். நீங்கள் ஏதாவது ஒரு கேம் நல்லா விளாட தெரிஞ்சால் போதும், நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம். இப்போ வாங்க நம்ம அடுத்ததுக்குள்ளே போவோம். எப்படி என்ன பார்த்தீங்கன்னா, நீங்களே ஒரு டீம் ஓப்பன் பண்ணி மேட்ச் கொடுக்கலாம். யாராவது உங்கள்கிட்ட மேட்ச் வருவாங்க நீங்கள் கட்டுற காசுக்கு. இப்போ நீங்கள் வந்திருந்தால் ஒரு நபர் 7000 கட்டிட்டு யாருமே இந்த 7000 சேரலை அந்த டீமில். இந்த டீமில் நான் 7000 கட்டுறேன்னு சொன்னால் அவருக்கு எனக்கு மேட்ச் நடக்கும். அதன் மூலிமா நம்ம வின் பண்ணலாம். அதே ப்ரொசீஜர் தான் இருக்கும். ஃபுட்பாலு, பேஸ்கெட் பால் போடுறதுக்கு எல்லாமே ஒன்று தான். சேட் பார்த்திங்கன்னா நமக்கு யாராவது சேட் பண்ணுவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லாட ஒரு குரூப்பாக ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்கள் ஊர் பசங்களாக சேர்ந்து. இப்போ இதுதாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்னைக்கு யார் அதிகமாக சம்பாதிச்சிருக்காங்க, அந்த April 2, 2020 போட்டிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல் கேமு. நம்ம இப்போ என்ன நம்ம ஃப்ரூட் கேமில் போய் பார்ப்போம் நம்ம விளாண்ட கேமில் யார் ஃபஸ்ட்டு இருக்கான்னு. பார்த்தீங்கன்னா சட்யா அப்படின்னு போட்டிருக்கு. அது பேர் என்ன வாயிலே நுழையில, அது 4வது டிஜேன்னு ஒரு ஆள் இருக்கார். அவர் தான் 12,000 சம்பாதிச்சிருக்காரு. அப்புறம் 10,000 ஒரு ஆள் சம்பாதிச்சிருக்காரு. முகமது அப்படின்னு போட்டு ஒரு 10,000 சம்பாதிச்சிருக்காரு. அப்படியே நிறைய பேர் சம்பாதிச்சிருக்காங்க. அவர் 50 பேரோட பட்டியலை மட்டும்தான் அதில் போடுவாங்க. கீழே பார்த்தா தெரியும். ஒரு 1440 வரைக்கும் சம்பாதிச்சிருக்காரு. 50வது இடத்துல வருவார். ஆனால் அவர் 12,000 சம்பாதிச்சிருக்காரு. இது மாதிரி எந்தெந்த கேமில் யார் எவ்வளோ சம்பாதிச்சிக்கலாம், நம்ம எத்தனை இடத்துல இருக்கலாம்னு பார்க்கலாம். ஆனால் நம்ம இந்த 50 இடத்துக்குள்ளே இல்லை. அதனால தான் நம்மளுடைய பட்டியல் வரலை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்லா விளாடுங்க, டெய்லி விளாடுங்க. நீங்கள் 5 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஓகே இது இப்போ வாங்க நம்ம அடுத்ததுக்குள்ளே போவோம். இதுதான் கடைசி பேட்ச். இது என்னென்னா அவங்க டவுன்லோட் பண்ணி அதை சைனிங் பண்ணுறது மூலயமா சம்பாதிக்கிறது தான் இது. நான் கூட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், இந்த மூலிமா நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணுங்கள், கீழே லிங்க் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்படி டவுன்லோட் பண்ணால் எனக்கு ஒரு ₹75 போனஸாக தருவாங்க. இதே மாதிரி நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணி விட்டு அதன் மூலிமா சைனிங் பண்ணிக்கலாம். இது வாட்ஸ்அப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. அப்புறம் இதில் ஆல் சோஷியல் மீடியா இப்படி வரும். இந்த இப்படி வரும். நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் இல்லாட்டா ஏதாவது ஒன்று வச்சுருந்தீங்கன்னா அதன் மூலிமா சம்பாதிக்கலாம். எனக்கு ₹75 ஏறன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்று டவுன்லோட் பண்ணுங்கள். இல்லை நான் ப்ரௌசர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இல்லை, டெலீட் பண்ணிட்டாங்க ப்ளே ஸ்டோரில் இருந்து கூகுள். அதனால் ப்ரௌசர் மூலியமாக டவுன்லோட் பண்ண முடியும். அவ்வளோதாங்க. ஃபுல்லாக அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எப்படி பேடிஎம் மூலம் நம்ம அக்கௌண்ட்டை இணைச்சி அதன் மூலிமா பணம் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை தெரிவிக்க நிறைய இருக்குன்னு. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்காக கொண்டு வந்தது உங்கள் மீட்டா. இதே போல் நல்ல வீடியோவை நான் போய் எடுத்து வரட்டா. என் சப்ஸ்கிரைபர்களுக்கு சின்னதாக சொல்லிக்கிறேன். டாட்டா.